ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான யூடியூப் சேனலுக்கு எப்படி தமிழ் மேக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டர் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி சூப்பரான வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான தமிழ் மேக் பண்ணுறது ரெண்டு அப்ளிகேஷன் தேவைப்படும். ஒன்று வந்து பிக்சல் ஆப், இன்னொன்று லைட் ரூம். ரெண்டு அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி தமிழ்னா சூப்பராக மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மேக் பண்ணுறதுக்கு ஒரு 4 இமேஜ் தேவைப்படும். நீங்கள் எடிட் பண்ணி வச்சிருக்கிற வீடியோவை கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணுங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கொஞ்சமாக ஸ்க்ரால் பண்ணுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு அந்த இமேஜ் நல்லா கிளாரிட்டியாக தெரியுதோ அந்த இடத்துல கர்சரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே கேப்சர் அண்ட் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இங்கே காமிக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சென்டரில் தெரியுது பாருங்க, இந்த பாட்டு மாத்திரம் சேவ் ஆகிருக்கும் உங்கள் கேலரியில். அதே மாதிரி உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல இமேஜை மாற்றி வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. 4 இமேஜை சேவ் பண்ணிட்டு கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பிக்சல் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. பிக்சல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் எப்படி தான் வரும். இதில் நியூ டெக்ஸ்ட் இருக்குது, அதை டிலீட் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா இந்த இடத்துல டிலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு டிலீட் பண்ணிக்கோங்க. டிலீட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பாருங்கள் ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். அதில் நான் இப்போ கை வச்சு காட்டுறேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்ரம் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இமேஜ் சேவ் பண்ணி வச்சது நான் கொடுத்துருக்க மெட்டீரியல்லாம் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா கெயின் மாஸ்டரோட இன்டர்ஃபேஸ் இமேஜ் ஒன்று கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது இப்படி தான் வரும். இங்கே ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிற 4 இமேஜை இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு 4 இமேஜை வச்சு காட்டான் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே வர மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் ஸ்க்ரால் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே கீழே நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் கீழேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு இப்படி இழுங்க. இப்படி இழுத்தீங்கன்னா இங்கே ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இது எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கருக்கு மேலே பாருங்கள் நிறைய கலர் இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலர் வச்சுருக்கிறேன். ஒயிட் கலர் வச்சுட்டு இந்த ஸ்டிக்கர் வித்துன்னு இருக்கு பாருங்க, அது 2% இருக்கு, 4% வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்றீங்கன்னா ஒரு ஸ்டெப் பேக் வந்துருங்க. மறுபடியும் இங்கே இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 இமேஜை வச்சுக்கோங்க. நீங்க அங்கே கெயின் மாஸ்டர்ல சேவ் பண்ணி வச்சுங்களா அந்த இமேஜை, ஒரு 4 இமேஜ் அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோவிலேருந்து எடுத்த ஒரு 4 இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க ஸ்டிக்கர்னு இருக்கும், இதை எனேபிள் பண்ணிட்டு இந்த 4 பாயிண்ட் வச்சுக்கோங்க. இதை எல்லா இமேஜுக்கும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இம்போர்ட்னு இருக்கு, இங்கே கிளிக் பண்ணுங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற ஒரு கலர் பால் மாதிரி இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு, அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு இந்த ஓகேன்னு இருக்கு, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. இதை சின்னது பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி ஸ்க்ரால் பண்ணுங்க. டூ பேக்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கொடுங்க. இந்த இமேஜுக்கு வந்து பின்னாடி போயிடும். போனதுக்கு அப்புறம் இங்கே வந்து காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்கன்னா இன்னொரு பால் வரும், கலர் பால். அதை எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கோங்க. நான் உதாரணத்துக்கு இங்கே வச்சுக்கிறேன். இங்கே வச்சுட்டு இந்த டூ பேக்னு இருக்கு, அதை கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா இடத்துக்கும் கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, இது சேம் ஒரே கலராக வருது. அது வந்து கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கு பாருங்க கீழே. இதில் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே கலர்னு ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே பாருங்கள், இது அதை எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா இங்கே கீழே நிறைய கலர் வரும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கோங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு பிங்க் கலர் வச்சுறேன். வச்சுட்டு இந்த இடத்துல ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் ஸ்டார்டிங் வாங்க. இங்கே காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த பால் எங்கெங்கே வேணுமோ அங்கே காப்பி பண்ணி கலர் மாற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன கலர் தேவைப்படுதோ அதே மாதிரி ஒரே மெத்தட் தான். இப்படி எல்லாத்தையும் அலைன் பண்ணி வச்சுட்டு இங்கே மேலே டாப்ல லெஃப்ட் சைடில் இங்கே ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, கை வச்சு காட்டுறேன், அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே ஃப்ரம் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சாலும் இன்னொரு பிஎன்ஜி கொடுத்துருப்போம், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க.
பாருங்க இந்த பிஎன்ஜி தான். இதை கிளிக் பண்ணி இங்க ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் சின்னது பண்ணி கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸ்க்கு வச்சுக்கோங்க. சின்னதாக பெருசாக வைக்கணும், எந்த சைஸ் வேணுமோ உங்களுக்கு அந்த சைஸ் வச்சுக்கோங்க. நான் உதாரணத்துக்கு இப்போ இந்த சைஸ் வச்சிடறேன். வச்சுட்டு லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் இந்த ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை கொடுங்க. இங்கே ஃப்ரம் கேலரின்னு இருக்கும், அதை கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுல ஒரு ஆறாம் மார்க் ஒன்று கொடுத்துருப்பேன், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்க இப்படி தான் இருக்கும். இங்கே ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுங்க. கொடுத்துட்டு சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் வச்சுக்கோங்க. நான் இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இது கலர் வேணாலும் மாற்றிக்கலாம். அது எப்படின்னா கீழே நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதில் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. எனேபிள் பண்ணி விட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கோங்க. நான் இந்த ரெட் கலர் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு இப்படி ஸ்வைப் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே பாருங்கள் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு அதை எனேபிள் பண்ணி விட்டுருக்காங்க. எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. பாருங்க இப்போ சூப்பராக ஒரு தமிழ் ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது சேவ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்கே பாருங்க இங்கே ஒரு ஆப்ஷன் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. சேவ் டு இமேஜ்னு இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, நான் கை வச்சு காட்டுறேன், அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே அல்டிமேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு இங்கே சேவ் டு கேலரின்னு இருக்கு, அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகி உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆயிரும். சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிக்சல் ஆப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து லைட் ரூம் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்படி தான் வரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ண. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணி வச்சிருந்த இமேஜ் வந்து இங்கே காட்டும், அதை கிளிக் பண்ணுங்க. பாருங்க இதில் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நிறைய இங்கே கீழே பாருங்க நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் தெரியுது பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. இங்கே ஹைலைட்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, அதை 30% மைனஸ் பண்ணிக்கோங்க. 30% மைனஸ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இங்கே ஷேடோஸ்ன்னு இருக்கு, அதையும் 30% மைனஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒயிட் இருக்கும், அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு 20% வச்சுக்கோங்க. இங்கே பிளாக்னு இருக்கும், அதை கொஞ்சம் ப்ளஸில் வச்சுக்கோங்க, 24%. மறுபடியும் இங்கே ஸ்க்ரால் பண்ணுங்க. இங்கே கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே சேச்சுரேஷன் இருக்கு, அதை ஒரு 24% வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் உதாரணத்துக்கு தான் வச்சு காட்டுறேன். இங்கே மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கலர்லாம் எந்த இது அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு தான் காட்டுறேன். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டெக்ஸ்டெல்லாம் இருக்கும், அதை ஒரு 30% வச்சுக்கோங்க. இங்கே டிஎஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஒரு 20% வச்சுக்கோங்க. விக்னெட்னு இருக்கும், அதை கம்மி பண்ணிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஷேடோ வரும். ஜாஸ்தி பண்ணிங்கன்னா ஒயிட்டாக வரும். உங்களுக்கு எந்த கலருக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் -10 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஷார்ப்னஸ்ன்னு ஒரு இருக்கும், அதை வந்து ஒரு 30% வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும், அதை ஒரு 40% வச்சுக்கோங்க. இங்கே கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும், அதையும் ஒரு 40% வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி கொஞ்சமாக ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இங்கே கிளிக் பண்ணி காட்டுறேன், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும். இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ப்ரஷ் இருக்கு பாருங்க, அதை எடுத்துக்கோங்க. இந்த ப்ரஷ் எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் விரலை வச்சு இந்த இமேஜ் மேலே ட்ராக் பண்ணுங்க. இந்த கலர் பால்லாம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே எக்ஸ்போசர்னு இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க 1.11 EVன்னு இருக்கு, அது வரைக்கும் வச்சுக்கோங்க. இங்கே கான்ட்ராஸ்ட்னு இருக்கு, அது ஒரு 14% வச்சுக்கோங்க. இங்கே ரெண்டாவது ஆப்ஷன் கலர்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேச்சுரேஷன் இருக்கு, அதை 100 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே நாய்ஸ்ன்னு இருக்கு, அதை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இங்கே ஷார்ப்னஸ்ன்னு இருக்கு, அதை ஒரு 20% வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ரைட் சைடில் டாப் கார்னரில் ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்துக்கோங்க. பாருங்க ரொம்பவே சூப்பராக உங்கள் யூடியூபுக்கு ஒரு சூப்பரான தம்ப்நெயில் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கலர் கிரேடிங் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா இங்கே இப்போ ரைட் சைடில் டாப் கார்னரில் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கொடுங்க. இங்கே சேவ் டிவைஸ்ன்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகி உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அப்போ தான் இந்த மாதிரி சூப்பரான வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்